அனைவருக்கும் காலை வணக்கம். வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்பதில் encourage and inspire them to grow into successful business leaders. Our focus is on creating awareness and empowering the next generation rather than solely generating revenue. So நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த வெற்றியை லேசா கடுமையாக உழைக்கின்ற பொழுது அது லேசா வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய நாணயமும் உழைப்பும் தான். அதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆனால் முருகேசன் அவர்கள் நேற்று அழைத்தார்கள். உடனடியாக நீங்க ஒரு குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு போனா பரவாயில்ல. இன்னைக்கு பெரிய பெரிய ஐயா அப்துல் கலாம் ஐயா பிஏ வந்திருக்கின்றார்கள். அவர்கள் போன்ற பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நானும் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வெங்கடேசன், நம்முடைய துணை நாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய அமெரிக்கா தமிழர்களுக்கு நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, இங்கே நிறைய சொன்னாங்க இளைஞர்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள். இந்த தொழில் முனைவோராக ஆவதற்கு என்னுடைய ஒன்றுதான், எனக்கு உழைப்பு மட்டும்தான் என்னுடைய முதலீடு. உண்மையும் உழைப்பு மட்டும். எந்த தொழில் பண்ணாலும் உண்மையாக பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும், நேர்மையாக பண்ணுகின்ற பொழுது நீங்கள் இளைஞர்கள் பெரிய நீங்க என்ன இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு நீங்க போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை ஏன் சொன்னா, நான் ரொம்ப படிக்கல, என்னுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பெரிய டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க. என் பொண்ணு பிஹெச்டி பண்ணிட்டு இன்னைக்கு துபாயில இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி அவங்க வீட்டுக்காரரு வேலை பார்க்கிறாரு. இவங்க ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு 4 கண்ட்ரியில ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து வாங்கி இன்னைக்கு பெரிய லெவலில் இங்க கூட ஒரு 30 பேர் இங்க புதூர்ல எங்களுடைய அப்போ இதுல காங்கிரஸ் மேல வேலை பார்க்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னுடைய குழந்தைகளிடத்திலும் உண்மையும் நேர்மையும் தொழில இருக்க வேண்டும் என்பது நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்லுகின்றவன். அதனால் இன்னைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கேன். எல்லாத்திலையும் வெற்றி பெற்றிருக்கேன். அரசியல வெற்றி பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு 4 எனக்கு குழந்தைகள், 5 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. என் பேரன் பேத்தி 3 பேரும் டாக்டர் படிச்சு 2 பேரும் முடிக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் நாம் நேரையான பாதையில போகின்ற பொழுது நம்மை உயர்ந்த இடத்துல இறைவன் வைக்கிறான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் கூட்டமைப்பு சார்பாக தொழில் முனைவோர் மாநாட்டை தாய் தமிழ்நாட்டில் நடத்தி இங்கிருக்கும் இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் எடுத்துக்காட்டாக நம் தாய்நாடு விளங்க வேண்டும் என்ற புதிய சிந்தனையும் நல்ல ஆர்வத்தோடு இந்த மதுரை மாநகரில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்குமான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டும் பொருந்திய ஒரு இந்த பெட்டரான அமைப்பினுடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் தாய் தமிழ்நாட்டின் சார்பாகவும் மதுரை மண்ணின் சார்பாகவும் பாதமடைந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். கற்றல் கற்பித்தல் நல்லா படிக்கலாம், ஆனால் நல்லா படிக்கிறவங்க நல்லா சொல்லித்தர முடியாது. அதை கற்பித்தல் ஒரு தனிக்கலை. சாதாரணமாக படிக்கிறவங்க அதை நல்லா வே ஆஃப் எக்ஸிகியூஷன் அது ரொம்ப முக்கியம். அந்த தொழில் முனைவர் தன் பயனாற்ற தொழிலில் நல்ல முறையில் அந்த தொழிலை பண்ணி அந்த தொழிலை மித்தவங்களுக்கும் எடுத்து சொல்கிறாங்கன்றது அது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் காம்படிஷன் இருக்கும். அந்த பிஸ்னஸை யாரும் பண்ணக்கூடாதுன்ற நோக்கங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம் தாய்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கும் தொழில் முனைவருக்கும் இது பெரிய எடுத்துக்காட்டுன்னு போக எனக்கும் அதில் எல்லாம் நாலேஜெலாம் கிடையாது. அதை இங்கே சொல்கிறாங்கன்றப்ப அது ஒரு பெரிய விஷயம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல்லாம் இருக்கிறாங்க. இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வட அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு முக்கிய
முக்கியம். பல தொழில் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் கண்டிப்பாக உங்கள் முதலீடு விவசாயத்தில் இருக்கணும். அங்கெல்லாம் ஹைடெக் விவசாயம் இருக்குது. இங்கே விவசாயத்தை பற்றி அங்கே இருக்கிற விவசாயத்தையும் அந்த தொழில் விவசாயம் சார்ந்த தொழில்களையும் இங்கே மக்களுக்கு முக்கியமாக எடுத்துட்டு வரணும். அது ஒன்றும் கிடையாது. ஒரு 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த விவசாயத்தில் இருக்கணும். அந்த இயற்கை விவசாயமாக இருக்கணும். வர காலங்களில் விவசாயம் தான் நம்மளுக்கு முக்கியம். எவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு போகலாம், எவ்வளோ பெரிய தொழிலும் பண்ணலாம். பட் நம்ம விவசாயம் வந்து ஒரு 10% தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் வர சந்தோதியினருக்கும் இது முக்கிய எடுத்துக்காட்டாகவும் நீங்களும் அதில் பெரிய இன்வால்மெண்ட்டோடு இருந்து அதில் பெரிய லாபம் இல்லாட்டியும் தங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிற அளவுனாலும் நம்ம தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். வருங்காலம் வந்து பெரிய சவாலாக விளங்கக்கூடிய காலம். அது அந்த காலத்தை நம்ம வெல்வோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தொழில் முனைவோர் மாநாட்டில் ஏற்பாடு செய்திருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கும், எனக்கு முன்னதாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சோழவன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்துணை தொழில் முனைவோருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த நிகழ்ச்சி மதுரையில் நடந்திருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். ஏனென்று சொல்கிறேன் என்றால், உலகில் உள்ள ஆயிரக்கணக்கான மொழிகளில் 6 மொழிகள் மட்டுமே 2000 வருடத்தை கடந்தது. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், நமது அமிழ்திரு இனிய தாய்மொழியாம் தமிழ். இந்த 6 மொழிகள் மட்டுமே 2000 வருடத்தை கடந்த மொழி. அதில் சீனமும் தமிழும் மட்டுமே இன்று வரை மக்களிடம் பேசப்படுகின்ற மொழி. அதில் வைகை நதி நாகரிகம் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு நமது தாய்மொழியாம் தமிழ் இன்னும் 600 வயதை கூடுதலாக அடைந்திருக்கிறது. உலகத்தில் மூத்த மொழி என்ற பெருமை நமது தமிழ் மொழியை சாரும். அந்த அடிப்படையிலே இங்கு கலந்து கொண்டுள்ள அத்துணை தமிழர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக உலகம் முழுவதும் தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அயல் நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், வியாபாரிகள், பல்வேறு வம்சாவளியினர் தமிழர்களுடைய அந்த வேர்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். பாரம்பரியத்தோடு, கலாச்சாரத்தோடு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மகாகவி பாரதி சொன்னது போல, சென்றிடில் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொடர்ந்து சேர்ப்பில் என்று தமிழ் தாய் தனது மக்களுக்கு ஆணையிடுவதாக பாரதி கூறியிருக்கிறார். அது எதுக்குன்னா, நம்மளாம் ஊக்கப்படுத்தி ஏதோ சம்பாதித்தோம், பொருள் சேர்த்தோம் என்று மட்டும் இல்லாமல் நமது மொழியுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை பாதுகாக்கின்ற மகத்தான கடமையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். அதிலும் பார்த்தீர்கள் என்றால், திரைக்கடல் மொழியும் திரவியம் தேடி என்று கொன்றே வேண்டும் கூறுகிறது என்ற முதுமொழிக்கு ஏற்ப பண்டை தமிழர்கள் பல்வேறு வணிகங்களை செய்திருக்கிறார்கள். விலங்கு இப்ப 4 வழிச்சாலைன்னு சொல்வது போல அன்றைக்கு ஒரு பெரிய ரோடு கடல் வணிகத்துக்கு மதுரை வழியாக சென்றிருப்பதாக பல்வேறு ஆதாரங்கள் கூறுகிறது. அந்த அடிப்படையிலே மதுரையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் தங்களது தொழில்களில் கடுமையாக முயற்சி செய்து உழைத்து தமிழர்களின் பெருமையை ஒட்டுமொத்த உலகமெங்கும் பறைசாற்றுகின்ற வகையில் முன்னேற வேண்டும் வேண்டும் என்ற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வார்த்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை, ஃபெட்னா, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும் நீங்களாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து இங்கே எடுத்துகிட்டு நிறைய நிகழ்ச்சியோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம மக்கள் பயன்பெறணும் அப்படின்னு கொண்டு வரோம். அதில் ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த ஃபைட்டன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஸோ வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை ஃபெட்னானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்காவில் இருக்கும் தமிழர்களுக்காக 38 வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 தமிழ்ச்சங்கங்கள், 38 வருடங்களுக்கு முன்னாடி 5 தமிழ்ச்சங்கங்கள் ஒருங்கிணைந்து ஒரு பேரவை, ஒரு அமர்ல
ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்படி உருவாக்கிய அந்த அமைப்பின் நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே போகிறவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து நம்முடைய தமிழ் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு இவற்றை பேணணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அவர்களுக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்போ ஆரம்பித்து வச்சாங்க. அப்போ இன்னைக்கு வந்து அந்த அமைப்பின் கீழ் கிட்டத்தட்ட 70 தமிழ்ச்சங்கங்கள் வந்து உறுப்பினர்களாக உள்ளனர். அமெரிக்கா முழுவதும் 50 மாநிலங்களில் உள்ள 70 தமிழ்ச்சங்கங்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். கிட்டத்தட்ட 3 லட்சம் தமிழர்கள் வந்து எல்லா தமிழ்ச்சங்கங்களும் சேர்த்து 70 தமிழ்ச்சங்கத்தில் உள்ளவங்க வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் 300,000 மெம்பர்ஸ் வந்து நம்ம ஃபெட்னாவில் இருக்கிறாங்க. இந்த பேரவை, வடகிழக்கு தமிழ்ச்சங்க பேரவை வந்து வருடம் ஜூலை 3, 4, 5 இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜூலை 4th வீக்கெண்டில் தான் அந்த பேரவை விழாவை வந்து நம்ம நடத்துவோம். சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே உள்ள குழந்தைகளுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நம்மளுடைய இலக்கியம், கலை, பண்பாடுகள் எப்படி கொண்டு போகிறது, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து நலிவுற்ற கலைஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் அவங்களெல்லாம் வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காண்டி இங்கேருந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் நிறைய பேர் உருவாக்கி வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் வந்து தெரியாத முகங்களாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். பேரவை விழாவை அழைத்து அவங்களை சிறப்பித்து அவங்கள உலகுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் தமிழ்நாட்டில் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் உள்ளவங்க அதிகம், நிறைய பேர் இருக்காங்க. அது பேரவை வந்து உண்மையிலே பெருமைப்படுகிறது. ஈழத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் சரி, இல்லை வடகிழக்கு தமிழர்களுக்கும் சார்ந்தும் சரி, என்னமான கஷ்டங்கள்லாம் ஏற்படுதோ அந்த நேரத்தில் இறங்கி கை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுனாமிக்காண்டி நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கும்பகோணம் தீ விபத்து அதில் பண்ணியிருக்கோம். கோவிட் காலகட்டங்கள் உள்ளதாகவும் வளர்ச்சி உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் தன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும். அந்த பொருளாதார தன்னிறைவு எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, தமிழர்களை ஒவ்வொருவரையும் பொருளாதார தன்னிறைவுகளாக மாற்ற வேண்டும். அப்ப இந்த ஃபெட்னா அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், கலை மற்றும் இலக்கியம் போன்ற தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்த நிகழ்வுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில். அந்த நிலையில் தான் கலை மற்றும் பண்பாட்டை தவிர தமிழர்களை பலமிக்கவர்களாகவும் உலக அரங்கில் மேன்மை பெற்றவர்களாக மாற்றவும் சிறந்து விளங்கவும் பொருளாதாரம் முக்கியம் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் வருடாந்தோறும் நடக்கும் இந்த விழாவில் தொழில் முனைவோர்களை உருவாக்க ஃபெட்னா அமைப்பு எந்த வகையில் ஒரு உதவி செய்யும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஃபைட்டல் மாநாடு என்ற ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டது. இப்போ வந்து சிறிய காலேஜ் படிச்சுட்டு ஒரு சின்ன ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களாம் நிறைய இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி யார் யாருக்கு தன்னிச்சையாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஈடுபாடு வேணுமோ, மற்றவர்களுடைய தொடர்பு வேணுமோ, அதுக்கு அதை ஊக்குவிக்கப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் எங்களுக்கு எல்லாரையும் நான் கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அவங்களால இந்த கட்டண தொகையை அவங்களால சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக 250 மாணவர்களுக்கு மேலே பக்கத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஊக்கமாக அவங்க வந்து வரவேற்பு இங்கே நாங்கள் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்து பார்க்க வச்சுருக்கேன். தமிழ் மதுரையில் இங்கே இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய தமிழ், அமெரிக்காவில் வாழக்கூடியவங்க தமிழுக்கு என்ன வித்தியாசம் பார்த்து Gracias.
அப்பயே சொன்னாங்க, திரைகிழக்கு மொழியும் திறமையும் தேடு. 1973 படித்து முடிச்ச உடனே அந்த வாய்ப்பு கிடைச்சது. பெரிய பெரிய வாய்ப்புலாம் இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஃபெட்னாவுடைய அமைப்பிற்கும் இந்த ஃபைட்டருடைய அனைத்து மெம்பர்ஸுக்கும், இந்த ஃபெட்னாவுடைய பிரசிடென்ட், எனது மாணவர் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அவரது முதல் கான்ஃபரன்ஸ் இங்கே நடப்பதற்கு உண்மையிலே நம்மளாம் கொடுத்து வைத்திருக்கணும். இந்த மதுரைக்கு தமிழகத்தில் தமிழர்களாக ஐயா மனுநீதி மாணிக்கம் ஐயா மாதிரி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு பிரம்மோஸுக்கும் விமானத்திற்கும் சிஸ்டம் அண்ட் சப்சிஸ்டம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தில் கோலச்சக்கூடிய வல்லமை கொண்ட தலைவர்களை பெற்ற நாடு தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு ஏகப்பட்ட சாதனையாளர்கள் தன் சுய உழைப்பால், சுய திறமையால், அந்த நாலேஜால இன்றைக்கு பல்வேறு சாதனைகள் படைத்தவர்களை அழைத்து வந்து எங்கள் முன்பாக இன்றைக்கு இந்த ஃபைட்டர் கான்ஃபரன்ஸ் மூலமாக நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு உண்மையிலேயே பெட்னாவுடைய பிரசிடென்ட்டுக்கும் பெட்னாவுடைய அனைத்து மெம்பர்ஸுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் அண்ட் வித் என்டர்பிரைனல் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஈகோசிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்து அதன் மூலமாக விஜய் சொன்ன மாதிரி ஒரு 10 தொழில் முனைவோர்கள் ஒரு மேக் மாணிக்க மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய மிக சாதனை உடைத்தவர்கள் மாதிரி உருவானால் அதற்கு விதை போட்டது பெட்னாவாக இருக்கும். எனவே அந்த விதையை மதுரையில் உருவாக்க நீங்கள் எடுத்த முயற்சிக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துள்ளேன். என்னுடைய ஃபோக்கஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் தமிழ்நாடு as எக்கனாமிக் growth engine. இதுதான் என்னுடைய தமிழ்நாடு enabling industry ecosystem. தமிழ்நாடு வந்து பல்வேறு கிளஸ்டர்களை கொண்டது. ஆட்டோமொபைல்